குட் மார்னிங் காய்ஸ். குட் மார்னிங் சார். கான்செப்ட்டுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாராச்சும் சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்கிறேன். கான்செப்ட்ன்றது ஒரு சின்ன ஐடியா, அது யாருக்கு வேணாலும் தோணலாம். அந்த ஐடியாவை நீங்கள் எலாபரேட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு தேடி வரா. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவ உங்ககிட்ட சொல்ல போகிறான். இப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணுது சொல்லுங்க. ட்ரை சம்திங். சாரி 1 minute பாய்ஸ், வந்துடுறேன். சார் உண்மையிலே வந்துட்டாங்க சார். டேய் சும்மாரா. கிளாஸ் போயிட்டு இருந்தது, அதான். இட்ஸ் ஓகே. நான் தான் சாரி கேட்கணும். ஆக்சுவலி நீங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன கிளாஸ் அது? ஓ அதுவா, இது டிசிஃப்மானு ஒரு ஃபிலிம் அகாடமி. இங்கே டைரக்ஷன் சைடில் நான் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஃபிலிம்லாம் எடுப்பீங்களா? அப்போ நீங்கள் டைரக்டர்? ஆமாம். ஓ வெல், திடீர்னு என்ன தேடி ஃப்ரைடே தானே பொண்ணு பார்க்க வரதா இருந்தது. மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்க்க வரணும்னு இல்லையே, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வரலாம்ல. ஒய் நாட், தாராளமா. கீழே தான் காஃபி ஷாப் இருக்கு, அங்கே போய் பேசலாமே. இல்லை எனக்கு ஜஸ்ட் 2 minutes போதும். எங்க எனிதிங் சீரியஸ்? பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், பொண்ணு பிடிக்கல, அப்படி உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லணும்னு சொல்ல போகிறீங்களா? ஆஹா. ஸோ போடா. ஏதோ சொல்ல வந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் நாட் அ வெர்ஜின். வாட்? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூ வாண்ட் டு ஹியர் மீ அகெயின்? இல்லை, கேட்கல எனக்கு. ஐம் நாட் அ வெர்ஜின். என்ன யோசிக்கிறீங்க? இஸ் இட் அ ப்ராப்ளம் ஃபார் யூ? இல்லை, இதையே இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் தானே பொண்ணு பார்க்க வர போகிறீங்க, கண்டிப்பாக இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்கக்கூடாதுல்ல, ஏன் அப்போ சொல்லன்னு. அதோட ஐ வுட் லைக் டு பி ஹானஸ்ட் வித் யூ. அதான். அது சரிதான், பட் என்ன யோசிச்சாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லை வந்து. ஆர் யூ வெர்ஜின்? வாட்? இதை கேட்க இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, தட்ஸ் ஆல். இதுக்கு ஆன்சர் பண்ணணும்லாம் எந்த கம்பல்ஷனும் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கூட சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்கள் மொத்தமாக டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். ஸோ உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சால் வி போத் வில் மேனேஜ். அதுக்கப்புறம் இந்த தனி கொடுத்தோம் அப்படி இப்படின்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஐ லவ் ஜாயின்ட் ஃபேமிலி. உங்களுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஆனால் வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? ஆமாம். கேளுங்க. பொதுவாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு சம்மதமா, அப்படி தான் கேட்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த விஷயம். எந்த விஷயம்? அதான் உங்கள் ஒரிஜினிட்டி பற்றி. சரி, நான் கிளம்புறேன். ஃப்ரைடே நீங்கள் பொண்ணு பார்க்க வர வேணாம், வீட்டுக்கு கால் பண்ணி பிடிக்கலான்னு சொல்லிடுங்க. இல்லை அது இல்லைங்க, இப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது மூலமாக என்ன கன்வே பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நத்திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி இன்ஃபார்ம். தட்ஸ் கிரேட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த விஷயம் எதனால் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, இது முடிஞ்சு போன விஷயமா இல்லை தொடர போகிற விஷயமான்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ தான் நடந்ததா இல்லை விருப்பத்தோடு நடந்ததா தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். இப்போ தான் நடந்திருந்தா ஐம் லீஸ் பாதர். கற்புன்றது மனசை பொறுத்தது தான் நினைக்கிறவனா. கற்புக்கும் வெர்ஜினிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது எனக்கு தெரியும். விபத்தா நடந்தது தான். ஒரு 14 வயசு இருக்கும். தாத்தா இறந்துட்டாங்கன்னு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல்னு என்னால் எந்திரிக்க கூட முடியல. என் மாமா ஒருத்தர் ரொம்ப அக்கறையா என்னை பார்த்துக்கிறேன்னு வீட்டிலே இருந்துட்டாரு. அவனுக்கு என்ன அக்கறைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இவனால என்னால தடுக்க கூட முடியல. வெளியே தெரிஞ்ச அவமானம்னு யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப கூட அதெல்லாம் யோசிச்சா
என் உடம்புல கூசுது. Sorry. பட் மாப்பிள்ளையா பார்க்க வந்த எல்லாரும் நான் உடம்புல எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கேனான்னு தெரிஞ்சுக்க நினச்சாங்களே ஒழிய மனசளவில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேனான்னு நினைக்கல. என் வீட்டில் கூட நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஒளறி இந்த சம்மதத்தையும் கெடுத்துட வேணும்னு பயத்தில் தான் அனுப்பி வச்சாங்க. நீங்கள் மட்டும்தான் இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணி பேசுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். பட் அதுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த கம்பல்ஷனும் இல்லை. நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு நிமிஷம், என்னை பற்றி உங்களுக்கு வேற எதுவும் கேட்கணும்னு தோணலையா? சிகரெட் பிடிப்பனா, தண்ணி அடிப்பனா, ஒழுக்கமாக இருப்பனா, அப்படி எதுவும்? பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. தப்புன்னு தெரிஞ்சா மாற்றிப்பீங்கன்னு தோணுது. ஐ திங்க் ஐ குட் மேனேஜ் வித் யூ. இனி முடிவெடுக்கிற ஆப்ஷன் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குன்னு தோணுது. யோசிச்சு சொல்லுங்கள். பை. சாரி ஸ்ருதி, அப்போ கேட்ட சில விஷயங்களுக்கு நான் பதில் எதுவும் சொல்லலை. இப்போ சொல்கிறேன். எனக்கும் ஜாயின்ட் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே சமைக்க தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வேர்ஜின் தான். இது என் குவாலிஃபிகேஷனாலாம் நான் சொல்லலை, நீ கேட்ட இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். உங்களை காயப்படுத்தணும்லாம் நான் சொல்லலை. என்னோட வருங்கால மனைவிக்கு மனசில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். வேர்ஜினிட்டின்றது இப்போ இருக்க மனப்பான்மையில் ரொம்பவே தப்பாக இருக்குது. நான் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் அழுத்தமாக நம்புகிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? Will you marry me, ஸ்ருதி?